ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பவன் கல்யாண் நடிப்பில் ஒரு காப் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான உஸ்தாத் பகத்சிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திபன் தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற முனைப்போடு இருக்காரு. இப்ப கரண்ட் சிஎம்மா இருக்கிற KS ரவிக்குமாரை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக திட்டமிடுறாரு. ஒரு கட்டத்தில் இவருடைய பையன் பாத்தீங்கன்னா நல்லமலை வனப்பகுதிக்கு ஒரு கெட்டவைக்காக போகும்போது மர்மமான முறையில் அவர் காணாம போகிறாரு. இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது படத்துடைய ஹீரோவான உஸ்தாத் பகத்சிங் தான் அவனை கடத்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. உஸ்தாத் பகத்சிங் யாரு, இவருக்கும் பார்த்திபனுக்கும் என்ன பிரச்சனை, பார்த்திபனுடைய பையனை கடத்துறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. 14 வருஷம் கழிச்சு பவன் கல்யாணும் டைரக்டர் ஹரிஷ் சங்கரும் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கான ஹைப் அப்படின்றது அதிகமாவே கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தான் ரொம்ப நாள் கழிச்சு பவன் கல்யாண் டான்ஸ் ஆடி இருக்காரு. இது அவருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. பவன் கல்யாண் தனக்கே உரிய ஒரு பாணியில அலட்டிக்காம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நடிச்சதா இருக்கட்டும், மாஸ் சீக்வன்சஸ்ல டைலாக் டெலிவர் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பவன் கல்யாணோட ஹை மூமெண்ட்ஸ் நிறையவே இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மகான்காளி ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஹை பாயிண்டா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் பஞ்ச் டயலாக்ஸும் தான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மொத்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் சர்வீஸா தான் எடுத்திருக்காங்க. இது தெரி படத்துடைய அபிஷியல் ரீமேக் இல்ல, இருந்தாலுமே இன்ஸ்பயர் பண்ணி படம் முழுக்க நிறைய காட்சிகள் இருக்கும். இது தெரி படம் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பவன் கல்யாணுடைய அந்த காமெடி சீக்வன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பார்த்திபன் ஒரு கம்போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பட் அவருடைய கேரக்டர் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றதுனால பெருசா எடுபடல. ஒரு வீக்கான ஒரு வில்லனா தான் பார்த்திபன் தெரிகிறாரு. பட் பவன் கல்யாணுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏ மனசே அப்படின்ற ஒரு சாங் வந்து இந்த படத்துல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் ஃபேன்ஸ்க்கு தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. ஸ்ரீலீலா பாத்தீங்கன்னா இந்த படத்தை அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. சில சீக்வன்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. KS ரவிக்குமார் அவருடைய ரோல ரொம்ப நீட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான், புதுசா எதுவுமே இருக்காது. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இப்படிதான் நடக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்துல 2 மியூசிக் டைரக்டர் இருந்துமே சாங்ஸ் பிஜிஎம் எதுவுமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. வீக்கான ஸ்கிரீன் பிளேவும் ஹிட் அண்ட் மிஸ் காமெடி சீக்வன்ஸும் இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. எமோஷனல் டெப்த் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ராமாட்டிக் சீக்வன்ஸ் லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்லை, இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உஸ்தாத் பகத்சிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.